வெல்கம் டு சொடக்கு சமையல். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்குடல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேவையான பொருட்கள்: ஃபஸ்ட்டு 1/2 கிலோ குடலை சுடுதண்ணி நல்லா கழுவி எடுத்திருக்கேன். இந்த குடல் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய சேர்க்க வேணாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது ஒரு 10 விசில் வரைக்கும் நல்லா வேகட்டும். பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க. உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கலாம். இப்போது வேக வச்சிருக்கிற அந்த குடலை தண்ணியோடு சேர்த்துருங்க. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருங்க. தண்ணியாக இருந்ததுன்னா டேஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை சிறிதளவு தூவி இறக்கிடலாம். சூப்பரான ஆட்டுக்குடல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.